أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியையாக பணிபுரியக்கூடிய ஆலிமா ரஹீமா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லாம் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. பனு இஸ்ராயலுக்கு அற்கொடைகள். ஃபிரௌனும் அவன் கூட்டத்தாரும் அழிந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ராயிலும் குல்சும் நதியை கடந்து கரையேறினார்கள். இவர்களை தங்களின் பூர்வீக நாடான பலஸ்தீனுக்கு செல்லுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இவர்களின் நாடான பலஸ்தீனை அமாலிகா என்னும் கூட்டத்தார்கள் ஆக்கிரமித்திருந்தனர். பனி இஸ்ராயில் பலசாலிகளான இந்த அமாலிகாவினரை எதிர்க்க துணிவின்றி பின்வாங்கினார்கள். இந்த கோழைத்தனத்தின் காரணத்தால் இவர்களை 40 ஆண்டுகள் வரை தயா என்னும் திடலில் சுற்றி திரியும்படி அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அல்லாஹ் தஆலா சங்கைமிகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரக்கத்தால் 12 பிரிவினருக்கான 12 நீரூற்றுகளை ஏற்படுத்தினான். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க மேகத்தை நிழலிடச் செய்தான். மண்ணு சல்வா என்னும் உணவுகளையும் அருளினான். ஆனால் பனு இஸ்ராயில்கள் நன்றி கெட்டத்தனமாக மண்ணு சல்வா போன்ற உயர்தனமான உணவுகளை வெறுத்துவிட்டு பச்சை கீரைகளை வேண்டினார்கள். பனு இஸ்ராயலின் வேண்டுகோளின்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை பெறுவதற்காக தூர்மலைக்கு சென்றபோது இந்த மக்கள் காளை கன்றை வழிபடலானார்கள். இம்மாதிரி இணை கற்பித்து சிலை வணக்கம் புரிந்ததற்கு பரிகாரமாக ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ள ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இவ்வாறு ஒருவர் மற்றவரை வெற்றி கொலை செய்ததில் சுமார் 3000 நபர்கள் மாண்டனர். ஆக அல்லாஹ்விற்கு மாறு செய்ததன் காரணமாக 40 ஆண்டுகள் வரை புனித பூமியான பலஸ்தீனுக்குள் இவர்கள் நுழைய முடியவில்லை. இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். இருட்டில் ஒளி. உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துவிட்டு இருட்டில் புறப்பட்டு சென்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தை இருவரும் பார்க்கின்றனர். அவர்களின் முன் ஓர் ஒளி செல்கிறது. இருவரும் அவரவர் வீட்டுக்கு வெவ்வேறு திசையில் பிரிந்திட அந்த ஒளியும் 2ஆக பிரிந்து கொண்டது. அந்த இருவரும் தமது வீடுகளுக்கு நலமாக சென்றடைந்தனர். மாஷா அல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. நல்லதை ஏவி தீயதை தடுத்தல். எவன் கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அந்த ஒருவனின் மீது ஆணையாக நீங்கள் நல்லதை ஏவி தீயதை தடுப்பது அவசியமாகும். அவ்வாறில்லையெனில் பாவிகளுடன் சேர்த்து உங்களின் மீதும் அல்லாஹ் தஆலா தனது தண்டனை இறக்கி விடுவான். அந்த சமயத்தில் நீங்கள் துஆ செய்தால் அது ஏற்கப்படாது என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கருத்துரை. நன்மையை ஏவி தீயதை தடுப்பது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் மீதும் அவரவர் தகுதிக்கேற்ப கடமையாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. அனைத்து வேலைகளிலும் வெற்றி பெற துஆ. தீன் மற்றும் உலக சம்பந்தமான நற்காரியங்களுக்காக இந்த துஆவை நிரந்தரமாக ஓதி வாருங்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தவ் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. பொருள். எங்கள் இரட்சகா, நீ உன்னிடமிருந்து கிருபையை எங்களுக்கு வழங்குவாயாக. இன்னும் எங்களுக்கு எங்களின் காரியத்தை சீர்திருத்தி தருவாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கடைவீதியில் ஓதும் துஆ. எவர் கடைவீதிக்குள் நுழையும் பொழுது இந்த துஆவை ஓதுவாரோ அவருக்கு 10 லட்சம் நன்மைகள் கிடைக்கின்றன, 10 லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மேலும் அவருக்கு 10 லட்சம் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுல் லா யமூத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு யாரும் இணையில்லை. ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. அவனுக்கே எல்லா புகழும். அவனே உயிர் கொடுக்குகின்றான். அவனே மரணிக்கவும் செய்கின்றான். அவன் நிரந்தரமானவன். அவன் மரணிக்க மாட்டான். எல்லா நன்மைகளும் அவன் கைவசமே உள்ளன. அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன். சுபஹானல்லாஹ்.
ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ரசூலுக்கு மாறு செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் அல்லாஹ்விற்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றார்களோ, அவரை அவன் நரகில் புகுத்துவான். அவர் அதில் நிரந்தரமாக இருப்பார். அவருக்கு இழிவான வேதனை உண்டு. நஊது பில்லாஹி மின்ஹா. ஏழாவதாக உலகத்தை பற்றி மறுமையின் வீடே சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உலக வாழ்க்கை வீண் விளையாட்டே அன்றி வேறில்லை. இறைவனை அஞ்சுபவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடே மிகவும் மேலானதாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? எட்டாவதாக மறுமையை பற்றி இபிலீசும் அருளுக்கு ஆசைப்படுவான். எவன் கைவசம் என் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக மறுமையில் அல்லாஹ் அருளுகின்ற மன்னிப்பை பார்த்து தன்னையும் மன்னிக்க மாட்டானா என்று ஷைத்தானும் ஆசை கொள்வான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். இஸ்மது சுர்மாவினால் கண் சிகிச்சை. உங்களின் சுர்மாக்களில் மிக சிறந்தது இஸ்மது சுர்மாவாகும். ஏனெனில் அது கண்ணுக்கு ஒளிவை தருகிறது, இமை முடியை வளரச் செய்கிறது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.